கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே தேவன் அருள்வாரே. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடவே வாடாத கிருபை ஈந்திடுமே. கிருபை கிருபை என்றென்றும் உள்ளதை கர்த்தரை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். Here is Elisha the son of Shaphat, which poured water on the hands of Elijah. இங்கே எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை பார்க்கலாம். ராஜாக்கள் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணி மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறாய் என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டெடுப்பதற்கு அவன் வருகிறேன் என்று சொல்லி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போ யோசபாத் கேட்குறாரு, இந்த யுத்தத்தை நம்ம பண்ண போகிறோம், நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறாங்களான்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது சொல்கிறாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஸோ யூ see here about Elisha, his faithfulness in serving Elijah. Before Elisha became a prophet, he faithfully served Elijah. Great leadership begins with faithful service. God often tests us in smaller tasks before entrusting us with greater ones. ஒரு சின்ன சின்ன காரியங்களிலே நம்ம உண்மையை காண்பிக்கும்படியாக தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். அதனால நம்ம இந்த பேரபிள்ஸ்லாம் சொல்லும் பொழுது கூட நம்ம பார்த்திங்கன்னா, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஸோ எனி லீடர்ஷிப் இட் பிகின்ஸ் வித் faithful service. So what we see about Elisha is, first he was faithful in serving, then he had desire for a double portion. எலிசாவை குறித்து நம்ம பார்க்குறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலை வரும்பொழுது எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும். ஸோ we should never be afraid to desire more of God, more power, more wisdom, more spiritual growth. A holy ambition is always pleasing to God. எப்படி எலிசா எலியா கிட்டக்க ரெட்டிப்பான வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உம்மிடத்தில் இருக்கிற வரத்துக்கு டபுளாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எலிசா எலியா அது எப்படி, இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொன்னாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். ஸோ there is always a way to grow in God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், கர்த்தரை அறிகிறதற்கு அடுத்த காரியத்திலே நம்ம நிச்சயமாகவே வளர வேண்டும் என்கிற நாட்டம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Thirdly, we see Elisha was known as someone who carried God's word. இங்கே பார்க்குறோம், அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. 12வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். ஸோ 3 kings are going to Elisha. 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, யோசபாத், அப்புறம் ஏதோமின் ராஜா. இந்த 3 பேர், இந்த 3 ராஜாக்களும் ஒரு தீர்க்கதரிசி கிட்டக்க போகிறாங்க. எதற்காக போகிறாங்க? அப்போது அந்த ராஜாக்கள்லாம் தேடி போகிற அளவுக்கு எலிசா கிட்டக்க என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பணம் வாங்கிறதுக்காக போகல. அவங்க எதுக்காக போனாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போனாங்க. ஸோ காட்ஸ் வேர்ட் வில் மேக் த கிங்ஸ் டு கம் டு யூ. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை. மோவாபின் ராஜா இவங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்னவா இருந்ததுன்னா தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நம்ம தாகத்தினாலேயே நம்ம வறண்டு போகிறோமே. 9வது வசனம் பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஸோ ஃபர்ஸ்ட் த பேசிக் நீட் வாஸ் வாட்டர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், தண்ணீர் கிடைக்கும், தண்ணீரை மட்டும் கொடுத்துட்டு விட போகிறதில்ல. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவன் கூறினதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே எப்படி எலிசா வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு நடந்தது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். அதற்கு முதலாவது what is the basic thing we need to get the word from the Lord is we need to be faithful in our service. We need to aspire more of God. தேவனை குறித்து அறிந்து கொள்வதில் இன்னும் அதிக நாட்டம். சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைபிள் படிச்சிருவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த உடனே அந்த ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்கிற வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறதை பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. We should have the thirst for more of God. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கும்படி உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே.